ஹே காய்ஸ், இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா ரொட்டேட் மேட்ரிக்ஸ். ஓகே, ரொட்டேட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்து 90 டிகிரினா டுவர்ட்ஸ் தி ரைட், 90 டிகிரி டுவர்ட்ஸ் தி ரைட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதான் சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இது நம்ம ஒரு ஸ்டெப் ரைட் வேர்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கிளாக் வைஸ் 90 டிகிரி மூவ் பண்ணுறோன்னா என்ன ஆகுனா 3 மேலே போகும், 1 ரைட்டில் வரும், 2 கீழே வரும், 4 லெஃப்ட்டில் வரும் இல்லையா? ஸோ அதுதான் அவுட்புட். உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும், ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளெயினாக அல்காரிதம் திங்க் பண்ணோன்னா எப்படி பண்ணலான்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்தோன்னா எப்படி இருக்கலாம்னா ஸோ நம்ம எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்தது என்ன? ஓகே, ஒன் 2 3 4 இப்படி இருக்குன்னா after rotation it should be 3 1 4 2. ஓகே, இப்போது நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா இன்னொரு மேட்ரிக்ஸ் இதே சைஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இப்படி ஃபில் பண்ணலாம், இங்கேருந்து இப்படி ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னென்னா நம்ம இதே சைஸில் ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டு பாட்டம் வைஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு காலம்லேருந்து பாட்டம் டு டாப் வரைக்கும் போயிட்டு, அதாவது 3 1 ரோ வைஸ், 4 2 ரோ வைஸ் இப்படி ஃபில் பண்ணோன்னா இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். பட் அதுக்கு காம்ப்ளெக்சிட்டி என்ன தேவைப்படும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து m×n இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். O(m×n) காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குன்னா நமக்கும் அதே O(m×n) ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தேவைப்படும். m×nனா நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் அதே தான் தேவைப்படும். ஸோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களும் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஷுட் ஹேப்பன் இன் பிளேஸ் என்னென்னா இதே அரே தான் யூஸ் பண்ணணும். நம்ம புதுசாக இந்த அரேவும் டெம்பரரி அரேயும் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஓகே, ஒன் 2 3 4 5 6 7 8 9. சாரி, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மாற்றணுன்னா எப்படி ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஸோ 7 4 1 8 5 2 9 6 3 இதுதான் ரிசல்ட் இல்லையா? ஸோ இதை வந்து இன்னொரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டு இந்த கார்னர், அதாவது இந்த 1லேருந்து செகண்ட் எலமெண்ட், 3லேருந்து செகண்ட் எலமெண்ட், 9லேருந்து செகண்ட் எலமெண்ட், 7லேருந்து செகண்ட் எலமெண்ட், இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே ஒன் ஸ்டெப் நம்ம ஸ்வாப் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஓகே, அதை நம்ம கீழே மென்ஷன் பண்ணுற பாருங்கள். என்ன கிடைக்குன்னா 7 2 1 6 3 8 9 4 5. ஓகே, இது வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் வந்து 4 கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி 4லேருந்து 2, அதே மாதிரி 4லேருந்து அடுத்த 2 எலமெண்ட்ஸ், 2லேருந்து அடுத்த 2 செகண்ட் எலமெண்ட், 6லேருந்து அடுத்த செகண்ட் எலமெண்ட், அடுத்து 8லேருந்து அடுத்த செகண்ட் எலமெண்ட், இதை 4த்தையும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் அரே நம்மளுக்கு கிடச்சிரும். 7 4 1
8 5 2 9 6 3. ஓகேவா? ஸோ பட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக போகும், கிட்டத்தட்ட O(n)² டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். ஆல்சோ இட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான அல்காரிதம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அல்காரிதம். பார்த்தீங்கன்னா கோட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் என்னன்றதை பார்த்தீங்கன்னா சரி, இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ்னால் ரோஸ் வந்து காலம்ஸாக இருக்கும், காலம்ஸ் வந்து ரோஸாக மாறும். அதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் மேட்ரிக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ரோஸ் வில் பிகம் காலம்ஸ். அப்படின்னா 147ன்றது காலம் வந்து இங்கே ரோவாக மாறும். 147, அடுத்து 258, அடுத்து 369. ஓகே, இப்போது இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ரோயும் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ 741 258 369. இது வந்து ஒரு அரே ஏன்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ, reverse of A transpose will give you the result. ஸோ இதுதான் லாஜிக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளான அல்காரிதம், 2 ஸ்டெப்பு தான். டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அதை ரோ வைஸ் ரிவர்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இது வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாதவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட் நம்ம எப்படி 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோக்குள்ளே 3 காலம் இருக்கிற மாதிரி செகண்ட் ரோக்குள்ளே 2 காலம் இருக்கும். அதே ஐடியா தான், பட் லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி இது ஃபெமிலியராக இல்லாதவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்சர்ஷன், டெலீஷன், இது மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் இன்சர்ஷன், டெலீஷன் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கோடிங்குள்ளே போகலாம். j, n is equal to a.size. ஸோ ஸ்வாப்பிங்க்கு டெம்ப்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு traverse cell matrix transpose of a matrix இப்படி வச்சுக்கலாம். ஓகே, for I is equal to 0, I less than n, I plus plus, for j is equal to I, j less than n, j plus plus. ஓகே, இப்போ என்ன பண்ண இப்போ எப்படி இதை கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, one, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஐ வந்து 0, 1, 2, ஐ வந்து 0லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஸோ 0லேருந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து 0th ரோவில் இருக்கும். இப்போது காலம் என்ன பண்ணுறேன்னா, ஐலேருந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ காலம் இப்படி போகும். என்ன பண்ணுவேன்னா, இதையும் ஸ்வாப் பண்ணுவேன். ஓகே, காலம் வந்து இப்படி போகும், ரோ வந்து இங்கே இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் ஐ 0வாக இருக்கிறப்போ காலம் வந்து 1லேருந்து n வரைக்கும் போகும். ஸோ 1னா இங்கே இந்த நம்பரையும் ஸ்வாப் பண்ணுவேன். அதுக்கடுத்து 3யும் 7யும் ஸ்வாப் பண்ணுவேன். அடுத்து ஐ வந்து 1க்கு வரும்.
ஸோ ஜேவும் நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 தான் ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெண்டுமே 1னா ரெண்டுமே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஐயும் ஜேவும் ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்து இங்கே வரும், ஜே இங்கே வரும். ஜே இங்கே வந்தப்புறம் இதையும் ஸ்வாப் பண்ணுவோம். அடுத்து 9 வந்தப்புறம் ஐயும் ஜேவும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண தேவை. இதுதான் லாஜிக்கு. அதுதான் இந்த கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜே வந்து ஐலேருந்து என் வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐ வேல்யூவும் ஜே வேல்யூவும் ஸ்வாப் பண்ணால் போதும். பண்ணலாம். இஃப் I is equal to j, continue. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிரான்ஸ்போஸ் வந்து கரெக்டாக ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ம் 1 3 1 2 3 4 இருக்குது. அது நமக்கு என்னவா மாறுது? இருங்க, பிரிண்ட் ஆகலையோ? ஓகே, பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போசிஸ் 1 2 3 4 நம்மளுக்கு காலம் வந்து ரோஸாக மாறுது. ஸோ 1 3 2 4 மாறுது. ஓகே, டிரான்ஸ்போஸ் கரெக்டாக நடக்குது. இப்போது மேட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்னா, சரி ஓகே, சாரி கொஞ்சம் இதாகுது. ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்னா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் அரே ரிவர்சல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்பிளேஸ் அரேயில் அரே ரிவர்சல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் அரேவை மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். இது வந்து 2D மேட்ரிக்ஸ்னால் இது ஒரு அரே தானே, இது ஒரு அரே எல்லாமே 3 அரே இருக்குல்ல. ஸோ இந்த அரேயை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணனா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இன்னொரு அரே யூஸ் பண்ணி பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணலான்னா, 2 பாயிண்டரை வைக்கலாம். ஒரு பாயிண்டர் இங்கே, இன்னொரு பாயிண்டர் இங்கே. இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணால் ரிவர்ஸ் ஆகிடும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் தான். அரே ரிவர்சல், எக்ஸ்ட்ரா மெமரி இல்லாமல் அரே ரிவர்சல் எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ நீங்கள் எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் இன்னொரு அரே யூஸ் பண்ணாமல் இன்பிளேஸ் அதே அரேவை யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 5 2 3 4 1 இப்படி ஆகிடுச்சா. ஸோ அகெயின் உள்ளே கொண்டு வாங்க. இது லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ரைட்டில் கொண்டு வாங்க, ரைட்டில் இருக்கிறது ஒரு ஸ்டெப் உள்ளே கொண்டு வாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுங்கள். ஸ்வாப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 5 4 3 2 1 ரெண்டுமே எங்கே மீட் ஆகுதோ அப்போ நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கு தான் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் லாஜிக். ஸோ இதே சேம் லாஜிக்கை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஜே வந்து எப்பயுமே 0ல் இருக்கும். அதாவது ஜே வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒன்னா இங்கே இருக்கும். ஜே வந்து 0, கே வந்து எண்டில் இருக்கும்.
அதனால் n-1, k வந்து எண்டில் இருக்கும், அதனால் n-1. ஸோ while j less than k ரெண்டுமே மீட் ஆகிறப்போ நம்ம பிரேக் பண்ணிடலாம், அதுதான் லாஜிக்கு. ஸோ அதே தான் temp is equal to a dot get of I dot get of j. இந்த சின்டாக்ஸ் குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ith ரோவில் இருக்கிற jth காலம் வேல்யூ எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ith ரோவில் இருக்கிற kth காலம் கூட ஸ்வாப் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் சின்டாக்ஸ் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது சிமிலர் அப்ரோச் இருக்கலாம், பட் ஜாவா யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறேன். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணல, சரி. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஜே இன்க்ரீமெண்ட் பண்ணணும், கே லெஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம பண்ணால் மட்டும். ஸோ அதுதான் டைம் ரன் ஆகிட்டே இருக்குது, இது மூடிட்டு ஸ்டாப் ஆகட்டும். ஓகே, அதுதான் டைம் லிமிட் எக்ஸீடட், இன்ஃபினிட் லூப் அது. ஓகே, ஸோ இதுதான் ரொட்டேட் மேட்ரிக்ஸ்ன்ற ப்ராப்ளம். இதை நிறைய உங்களுக்கு கேட்பாங்க, 90 டிகிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படிலாம் கேட்கலாம். ஸோ சிமிலரான அப்ரோச் தான் இருக்கும். ஸோ ஓகே, பாருங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஏதாச்சும் புரியாமல் இருந்தால் கூட, நான் டீச் பண்ணுறது புரியல, வேறு ஏதாச்சும் மாற்றிக்கலாம், ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கூட கொடுங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன், மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.